பூமலூர் ஊராட்சி நடுவேலம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவிகளுக்கு காய்கறிகள், விதை தொகுப்பு மற்றும் பழச்செடிகள் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் சுரேஷ்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்லடம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் கே.பி. சீனிவாசன், பூமலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர் தங்கராஜ், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் பல்லவராயன்பாளையம் ராமகிருஷ்ணன், பூமலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர் பத்மநாபன், பல்லவராயன்பாளையம் பன்னீர்செல்வம், சமூக ஆர்வலர் விவேகானந்தா பாலசுப்பிரமணியம், பள்ளிப்பாளையம் சேகர், முத்துக்குமார், உதவி தோட்டக்கலை அலுவலர் ராஜா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக நடுவேலம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இன்று விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அதை எப்படி முறையாக வளர்ப்பது என்று விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. சுமார் 500 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இன்று மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலையின் சார்பாக மாணவிகளுக்கு பழக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு விதைகளும் வழங்கப்பட்டது. மாணவர்களும் அவர்கள் வீட்டின் முன்பாக விதைகளை தூவி செடிகளை வளர்க்கும் வண்ணம் எவ்வாறு வளர்ப்பது என்று தோட்டக்கலையின் சார்பாக பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் மூலமாக மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நன்றி, வணக்கம். இயற்கையை போற்றும் மற்றும் சுற்றுச்சூழலை போற்றும் விதமாக அனைத்து பள்ளிகளிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இதன் மூலம் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து நாம் ஒரு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு சூழல் இந்த குழந்தைகளெல்லாம் பெரியதாகும் போது அவங்களுக்கான ஒரு நல்ல சூழல் உருவாக்க வேண்டும் பொருட்டு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்விலே நமது பகுதியை சார்ந்த அனைத்து பிரமுகர்கள் மற்றும் காஞ்சி இளைஞர் நற்பணி மன்றம், ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லாம் மரங்களை வச்சு நல்லா பண்ணியிருக்கிறோம். மழை காரணமாக தான் இப்படி இருக்குது. இது மேலும் இந்த பணி தொடர வேண்டும் என்பதற்காக குழந்தைகளிடத்தில் இந்த மரக்கன்றை கொடுத்து அவர்கள் வளர்த்தி இவங்கெல்லாம் வளர்த்தி எல்லாம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுதந்திர தினத்தில் பரிசு கொடுக்கப்படும் நாங்கள் உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.